என்ன தாஜி வச்ச? காரக்குழம்பு தான். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மொச்சை பயிரெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். காரக்குழம்பா? தாஜி நான் போகும்போது எனக்கும் கொஞ்சம் கொடு. தரேன். முதல்ல நீ என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போன கிண்ணத்தை குடுடி அம்மா. 16 கிண்ணமும் உன் வீட்டுல தான் இருக்கு. தரேன். எங்க போயிட போற? யாரு நீ? புது நம்பரா இருக்கு. ஹலோ, ஸ்பீக்கர்ல போடேன் கேப்போம். இந்த இரு வரேன். ஹலோ. ஹலோ மேடம், நான் கம்பெனிலேருந்து கால் பண்ணுறோம். ஒரு வெரைட்டிங் ஜாப் ஒன்று இருக்குது, அதை பற்றி பேசணும். இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏய் இரு இரு, கட் பண்ணாத. நம்மளும் சும்மா தானே இருக்கிறோம், என்னதான் சொல்கிறான்னு பார்ப்போம், பொழுதாது போகும். சரி சரி சொல்லுங்க, வெரைட்டிங் ஜாப்பா அப்படின்னா என்னது? இல்லை மேடம், இந்த ஜாப் எப்படின்னா நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்குலாம் வரணும்னு அவசியமே இல்லை. ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலேயே உட்காந்து செய்யலாம். நாங்கள் 6 or 7 பேப்பர் கொடுப்போம், அதில் நீங்கள் எழுதி எங்களுக்கு கொடுக்கணும், அவ்வளோதான். மாதம் 20,000 to 25,000 வரைக்கும் சேலரி. அடேங்கப்பா, 20,000 to 25,000 வரைக்கும் கொடுப்பீங்களா வெறும் எழுதி கொடுக்கறதுக்கா? ஆமாம் மேடம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீட்டாக அழகாக எழுதி கொடுக்கணும். பரவாயில்லையே. சரி, என் பேர் சோபி, எழுதிக்கோங்க, நான் சேர்ந்துக்கிறேன் இன்னைக்கு. ஓகே மேம், உங்களுடைய டீட்டெயிலாம் இதே இந்த பேசுகிறல இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 6,000 முன்பணமாக கட்ட வேண்டியது வரும். முன்பணமா? ஆமாம் மேடம், ஃபஸ்ட்டு நீங்கள் பணம் கொடுத்து தான் இதில் சேர்கிற மாதிரி வரும். பணத்தை நாங்கள் முன்னாடி கொடுத்துடணும், அதுக்கப்புறம் தான் வேலைக்கே நாங்கள் சேரணுமா? அப்படின்னா ஒன்று செய்யுங்களேன், எப்படியும் நான் எழுதி கொடுத்தா சம்பளம் தருவீங்களே, அதில் இதை பிடிச்சிக்கோங்க. மேடம், உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா புரியுது சார். நான் சொல்கிறத நீங்கள் நல்லா கொஞ்சம் கேட்டுக்கோங்க. இப்போ எனக்கு எப்படி 30-35,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் வரும். இப்போ நான் முன்பணமாக 6,000 ரூபாய் என்னமோ கட்டணுங்கிறீங்க. 35,000 ரூபாயில் 6,000 ரூபாய் பிடிச்சிக்கிட்டு கொடுங்கன்னு கேட்குறேன். ஹலோ ஹலோ, கட் பண்ணிட்டாங்க போலடி. முன்னாடி இது பேசிட்டே இருக்கும் போது கட் பண்ணிட்டா? பின்ன கட் பண்ணாம இது ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 2,000 ரூபாய்க்கு 3,000 ரூபாய்க்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் இந்த ஜாப் நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும். நீ அதுக்குள்ள நீ வந்துட்டு சேலரி வாங்கி அந்த சேலரியில கழிச்சுக்கோங்கன்னு சொல்ற. விட்டா பேசினா அவன் சொத்துல பாதி கேட்பேன்னு சொல்லிதான் உஷாரா கட் பண்ணிட்டாரு போல. ஆமா, சொத்துல கேட்டாலும் கேட்பாதான்.